மகாராஜன் பொதுச் செயலாளர், மீன்துறை ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்க அனைத்துவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டத்தில் அர்ப்பணி தலைமைச் செயலர் கணேசன் அவர்களே, துவக்குரையாற்றிய மெயினால் மாவட்ட செயற்குழு தங்கவேல் அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றிய அனைத்து உறவுகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முன்னாடி பேசின தோழர் சொன்னாங்க, அந்த அம்மா மனநல மருத்துவமனையில் காட்டணும். இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுக்கறது அரசு சங்கத்தோட வேலை. இங்க துறை சார்ந்த ஒரு இன்சிடென்ட் கூட இருக்குது. இதே மாதிரி ஒரு அம்மா கொஞ்சம் தாண்டோண்டித்தனமா ஒரு சீட்டில் கொண்டு உட்கார வச்சோம்னா, தனக்கு கீழே இவ்வளோ எம்ப்ளாயிஸா, நமக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆணவ போக்கில், அறிவில்லாத தனம் தான் அது. ஆணவன்றது அறிவில்லாத முட்டாள்தனம் தான். அதுல எல்லாம் மீறி போனாங்க அந்த அம்மா. இவங்க மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க தான். ரொம்ப இல்லைன்னா அது அதிகமா பொம்பளை அழுது குழந்தை வேலையை டிரான்ஸ்பர் பண்ணு சொல்லி எழுதி கொடுக்குற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஸோ என்னைக்குதான் சங்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சங்கத்துக்கு வந்தாங்க. நம்மளும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில்மெண்ட் ஆனிச்சு. எப்பவுமே அதிகார வர்க்கம் ஒரு பழிவாங்க போக்கு இருக்கும்ல. இந்த செட்டில்மெண்ட் ஆனதுக்கு பின்னாடி அவங்களுடைய கீழ்த்தரமான வேலை ஒன்று செஞ்சாங்க. பேச்சுவார்த்தை நடத்தின போர்டெல்லாம் வச்சு எங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு டிஓ லெட்டர் எழுதி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் அந்த அரசு ஊழியர் சங்கம் அதனோட ஒரு இயல்பை காட்ட ஆரம்பிச்சது. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், அனைத்து இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் போர்டெல்லாம் ஒட்டியாச்சு. இந்த அவங்க